சோ இப்ப வந்து ஜங்ஷன்ல இருந்து பஞ்சப்பூர்னு மாற போகுது இல்ல, பஞ்சப்பூருக்கு இப்ப என்டையர் இந்த பஸ் ஸ்டாண்டே போகுது. சோ அத பத்தி உங்களோட கருத்து என்னப்பா? அங்க போறது லாங். சென்ட்ரல் பஸ் தான் பெஸ்டா இருந்துச்சு இப்போ வரைக்கும். காலகாலமா இருந்த பஸ் ஸ்டாண்ட் ஒரு எங்களுக்கு வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு எங்களுக்கெல்லாம் சோறு போடுற தெய்வம் மாதிரி தான். இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு திடீர்னு மாறுறதப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. 2 மாசத்துக்கு கொஞ்சம் எங்களுக்கு வருமானத்துக்கும் கஷ்டம் தான். இந்த மாதிரி இங்க நிறைய தள்ளுவண்டி கடையில இருந்து பூல இருந்து நிறைய பேர் வாழ்வாதாரம், அதாவது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு என்னென்ன வாழ்வாதாரம்ன்றது எங்களுக்கு இங்கே பழகிருச்சு. பஞ்சப்பூர் போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இத பத்தி ஒண்ணு நினைக்கிறப்பா, இங்க இருக்கிறதே நல்லதுதான். அங்க போறது மக்களுக்கு லேட்டா தான் ஆகும், கஷ்டம். அரை மணி நேரம் போக்குவரத்து எல்லாத்துலயுமே இடைஞ்சல் தான் நமக்கு. உங்களுக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுங்கிறது இங்க இருந்து தான் உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே கனெக்டிவிட்டி கொண்டு போறாங்க. அங்க பக்கத்துல உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்ல. அங்கிட்ட ஃபுல்லா இருக்கிற ஃபுல்லா ஃபேக்டரிஸ், வில்லேஜஸ் தான் அதிகம். உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே அங்க கிடைக்காது. ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் பஞ்சப்பூர் ஒரு கிட்ட ஒரு 8 கிலோமீட்டர் டிஃபரெண்ட் வரும். கண்டிப்பா அதனால வந்து மக்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு தான் இது. இவ்ளோ பேர்த்துக்கிட்ட வந்து நம்ம ரிவ்யூஸ் கேட்டாச்சு. நான் என்னோட பர்சனல் ரிவ்யூ சொல்றேன். ஆக்சுவலா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பர்சனலா எனக்குமே ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணிருக்கு. எனக்கும் இங்க லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் இருக்கு. ஆனா நம்ம இதுல யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து வேலை வாய்ப்பு. எப்படின்னு கேக்குறீங்களா? இன்னும் நெக்ஸ்ட் வந்து பஞ்சப்பூர் சுத்தி நிறைய இண்டஸ்ட்ரீஸ், ஐடி கம்பெனிஸ், கடைகள் நிறைய வந்துரும். சோ அதனால நம்ம ஊர் மக்கள் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஒரு அதர் ஸ்டேட்ஸ்க்கு போய் வேலை வாய்ப்பு தேட அவசியமே இல்ல. அங்கேயே வந்து உங்களுக்கு நிறைய பிளாட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கனால நமக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ திருச்சியில இருந்து விராலிமலை போற ரோட் வந்து நல்லா டெவலப் ஆனாலும் அதுவும் நமக்கு ஒரு பெனிஃபிட் தான். சோ இந்த சேஞ்ச் வந்து நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஊர் மக்களா இருந்தாலும் நம்மளே இதை அக்செப்ட் பண்ணலாம் எப்படி? சோ இந்த அக்செப்டன்ஸ் நமக்கு தேவைதான்.